எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? நல்லா தான்டா கட்டிக்கிறானுங்க. என்னடா இது? பேட்ச் ஒர்க். பேட்ச் ஒர்க்கா? தயிர் சாதம். உப்மாங்க. என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஃபார் ஃபன். அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சொதப்பிருச்சு. ஸோ அதை தான் ஒரு சின்ன கிளிப்பாக நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக நம்ம வந்து இன்றைக்கி ஒரு போலி செய்கிறது தான், பருப்பு போலி இருக்கு இல்லையா, அது செய்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 1 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10 நம்பர்ஸ் மேலே வந்துச்சு. ஸோ நீங்கள் அவ்வளோதான் இது பண்ணுவீங்கன்னா இந்த கிளாஸ் பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு ஊற வச்சாலே போதுமானது. இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து 1/2 அன் ஹவருக்கு மேலே ஒரு 1 ஹவருக்குள்ளே அந்த ரேஞ்சில் ஊற வச்சாலே போதுமானது தான். வந்து பார்த்திங்கன்னா மைதா எடுத்துக்கலாம், கோதுமையும் எடுத்து யூஸ் பண்ணலாம். கோதுமை என்னென்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். மைதாவில் செய்யும்போது நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து மைதாவில் செய்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்ட அதே கிளாஸில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 கிளாஸ் அளவு மைதாவே போதுமானதாக இருக்கும். இதில் ஒரு 15 கிட்ட 12 to 15 அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு கிடச்சிது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ தான் இந்த கலர் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அப்படியே பிசையலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஊற வச்சிடலாம். ஸோ பருப்பு அண்ட் இது சைட் பை சைடு ரெண்டுமே ஊறிட்டு இருக்கட்டும். இது ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்துட்டு நான் ஒரு 4 to 5 விசில் வைக்கும் போது நல்லா வந்து வெந்துடும் பருப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பருப்பு எடுத்து நம்ம வந்து மேஷர் வச்சு மசிச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டுக்கிறீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அதுவே பெஸ்ட்டு வே தான். நான் வந்து என்னென்னா நம்ம பாட்டியெல்லாம் எப்படி பண்ணுவாங்க, உரலில் வந்து நல்லா இடித்து அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை அப்படியே மேஷ் பண்ணிக்கிறேன். இப்படி நல்லா மேஷ் பண்ணும்போது இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது, தண்ணி எடுத்துட்டும் பண்ணலாம். நான் என்னென்னா தண்ணியோடு அப்படியே வச்சு பண்ணுறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா இதுலேயே வந்துட்டு நம்ம வெள்ளை பாகும் காய்ச்சி ஊற்றிக்கிட்டு ஸோ இதை வந்து நல்லா சுண்டை வச்சு திக்கான ஒரு இதில் வைக்கும் போது உள்ளே இருக்க அந்த பூரணமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இன்னொரு பாத்திரத்தில் வந்து வெல்லம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்றினா ரொம்பவே தண்ணி ஆயிரும், அது நம்ம சுண்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இதுவே போதுமான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் பாக அளவுக்கு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அது கரைஞ்சி வந்தாலே நமக்கு போதுமானது. அதை வந்து சுண்டை வச்சிடும். பூரணம் எடுத்த அந்த வீடியோ கிளிப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் என்கிட்ட மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. நான் அது வந்து ஸ்பூனில் எடுத்து வைப்பேன், அப்போ அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், அந்த லெவலில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாவு எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கு திக்கான பதத்தில் வந்து தேய்ச்சிக்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ரொம்ப தின்னாக தேய்ச்சதுனால அந்த ஃபஸ்ட்டு கிளிப் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி வந்து எனக்கு சொதப்பிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்து இதை வந்து செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சாலே நமக்கு வந்து நல்லா திக்காகவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கணும், நல்லா திக்காக. ஸோ இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பூரணம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பவுடர் கன்சிஸ்டன்சி பண்ணிங்கன்னா அதுவே திக்காக ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அது எல்லா எட்ஜையுமே ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அதை கையில் தான் தட்டணும். நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டக்கூடாது. ஜஸ்ட்டு கையிலே அப்படியே வந்து ஒரு சின்ன பஞ்ச் கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா வந்து அது அப்படியே நல்லா செட் ஆகிடும். அப்படியே நம்ம கல்லில் எடுத்து போட்டு இது பண்ண வேண்டியதுதான். ஒன்று மட்டும் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பூரணம் வந்து உள்ளே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதோட டேஸ்ட் செம்ம பக்கவாக இருந்துச்சு. நான் சொன்ன அளவில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். நானுமே இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக சொதப்பில் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.